கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்ம சொல்கிறோம். இந்த சேக்கிழாருக்கு இவ்வளவு ஞானம் இருக்குங்கிறத ஒரு மன்னனுக்கு தகவல் போகிறது, ஒரு ராஜாவுக்கு. யார் அந்த ராஜா? சோழ தேசத்தை ஆண்ட ராஜா. அவன் பேர் என்ன? இரண்டாம் குலோத்துங்கன் என்கிற அனபாய சோழன். அவன் என்ன பண்ணுறான்? இவ்வளவு ஞானம் இருக்கிற ஒருத்தர் இருக்கார, அவர் உடனே வரவழி, பல்லவ சாம்ராஜ்யத்திலேருந்து வரவழி அப்படின்னு சோழ தேசத்திற்கு வரவழைத்து இவரை தனது பிரதான அமைச்சர், முதல் அமைச்சர்னு சொல்லுவோம். முதல் அமைச்சர், முதல்னா என்ன? பிரதானம். இவரை தன்னோட பிரதான அமைச்சராக வச்சுட்டான் அனபாய சோழன். ஒரு நல்ல கல்வி கற்ற ஒருவர் தனது அரசவையில் இருக்கார், தனக்கு ஆலோசனைகள் சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜாவுக்கு ஒரு பெருமை. ஏன்னா நல்லா இருக்கிற ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நாம் செல்கிற பாதையும் நல்ல பாதையாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் டேய் நல்ல பசங்க கூட பழகடா, அந்த பையன் கூடலாம் பழகாத, அவன் வீட்டுக்கு ராத்திரி வரதுக்கே 12 மணி ஆகுதான், ஊரெல்லாம் சுற்றுறானா, வீட்டில் அம்மா சொல்லுவாங்க. ஒரு நல்லவர் கூட நம்ம பழகிறோம் அப்படின்னா நமக்கும் நல்ல குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கும், நமக்கு கிடைச்சிடும். இந்த ராஜாவுக்கு, அனபாய சோழனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மிகப்பெரிய ஞானவான், மிகப்பெரிய புலமை கொண்டவர், இவரோட கண்காணிப்பில் இருக்கோம், இவரோட ஆலோசனைகள் படி நடக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை சோழ தேசத்தில் அந்த காலத்தில்.